ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவத்தோடு அல்லது பாவிகளிடத்திலே எப்படி நடந்து கொண்டார், நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும் என்கிறதை குறித்து பார்க்க இருக்கிறோம். காரணம், வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவை பாவிகளுக்கு சிநேகிதர் என்று சொல்லி சொன்னார்கள் அன்றைக்கு இருந்தவர்கள். இதே வேளையிலே பவுலப்போஸ்தலன் சொல்லும் போது சொல்லுகிறார், நான் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன், விபச்சாரக்காரரோடு நீங்கள் எனது கலந்திருக்க கூடாது என்று சொல்லி எழுதியிருக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்து ஒரு விதமாக போதிக்கிறார், அதற்கு பின்பு பவுல் வேறு விதமாக போதிக்கிறார் என்கிறது போன்ற ஒரு தோற்றம் ஏற்படுகிறது. சரி, முதலாவது இயேசு கிறிஸ்து எப்படி நடந்து கொள்ளுகிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை குறித்து அன்றைக்கு இருந்தவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று பார்த்தால், லூக்கா 5ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவை குறித்து இயேசு கிறிஸ்துடைய சீடர்கள் சொல்லுகிறார்கள். 30ஆம் வசனம், லூக்கா 5ஆம் அதிகாரம் 30. வேத பாரகரும் பரிசேயரும் அவருடைய சீஷருக்கு விரோதமாக முறுமுறுத்து, நீங்கள் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்ன என்று கேட்டார்கள். சீஷர்களிடத்திலே கேட்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவிடத்திலே நேரடியாக கேட்பதற்கு தைரியம் இல்லாமல் சீடர்களிடத்திலே கேட்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு பிரதித்திரமாக, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை என்று சொல்லுகிறார். நீதிமன்களை அல்ல பாவிகளையும் மனந்திருப்பதற்கு அழைக்க வந்தேன் என்று இங்கே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அதை தொடர்ந்து நீங்க லூக்கா 7ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது, அஹ் 34ஆம் வசனம், லூக்கா 7:34 இயேசு கிறிஸ்துவை குறித்து அன்றைக்கு இருந்தவர்கள் என்ன சொன்னார்கள் என்கிறதை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். மனுஷகுமாரன் போஜன பானம் பண்ணுகிறவராக இங்கே பூமிக்கு வந்தார். அதற்கு நீங்கள், இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியமனுமான மனுஷன், ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அது ஏன் சொல்லுகிறார் என்றால், யோவான் வந்தார், இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக யோவான் வந்தார். யோவான் வந்தபோது யோவானை குறித்து என்ன சொன்னார்கள்? யோவான் அப்பம் புசியாதவனும் திராட்சரசம் குடியாதவனுமாக வந்தான். அதற்கு நீங்கள், அவன் பிசாசு பிடித்திருக்கிறவன் என்றீர்கள். அவனுக்கு பிசாசு பிடித்திருக்கிறது, ஆகவே தான் அவன் எதையும் சாப்பிடுவதில்லை என்று சொல்லி சொன்னீர்கள். ஆனால் மனுஷகுமாரன் வந்தபோது எல்லா உணவுகளையும் உண்கிறவராக குடிக்கிறவராக வந்தார். அதற்கு நீங்கள் என்ன சொன்னீர்கள்? இவன் போஜன பிரியன், இவன் ஒரு மதுபான பிரியன், மட்டுமல்ல இவன் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்று சொல்லுகிறீர்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். எதை வைத்து அப்படி அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர்களுடைய வீடுகளிலே போய் விருந்துண்கிற காரியத்தை பார்க்க முடியும். லூக் 5ஆம் அதிகாரத்திலேயும் பார்க்க முடியும், லூக்கா 7ஆம் அதிகாரத்திலையும் பார்க்க முடியும். லூக் 5ஆம் அதிகாரத்திலே அந்த லேவி என்பவன் தன் வீட்டிலே அவருக்கு பெரிய விருந்து பண்ணினான். லூக்கா 5:29. அந்த லேவி என்பவன் தன் வீட்டிலே அவருக்கு பெரிய விருந்து பண்ணுவான். அநேக ஆயக்காரரும் மற்றவர்களும் அவர்களோடு கூட பந்தி இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து இருக்கும்போது கூடவே அநேக ஆயக்காரர்கள் இருக்கிறார்கள், அவர்களோடு கூட மற்றவர்களும் இருக்கிறார்கள். ஆக இதையெல்லாம் பார்த்துதான் இயேசு கிறிஸ்து அவர்களோடு எல்லாம் போய் சாப்பிடுகிறாரே. காரணம், யூதர்களுடைய பார்வையிலே அவர்கள் எல்லாம் விலக்கப்பட்டவர்கள், அவர்கள் பாவம் செய்கிறவர்கள். ஆயக்காரர்கள் என்றால் ரோமர்களுக்காக வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ரோமர்கள் வரி வசூலிப்பதற்காக, யூதர்கள் மேல் வரி வசூலிப்பதற்காக ரோமர்கள் ஆட்களை வைத்திருப்பார்கள். அப்போ யூதர்களிடத்திலிருந்து வரி வசூலித்து அங்கே கொடுக்கக்கூடியவர்களாக ஒரு ஏஜென்ட் போல இருந்தவர்கள் தான் இந்த ஆயக்காரர்கள். அப்போ இவர்கள் யூதர்களை பொறுத்த வரைக்கும் இது என்னது, யூத நாட்டுக்கு எதிரான, யூத நாட்டை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற ரோம நாட்டுக்காக வேலை பார்ப்பவர்கள். அப்போ அவங்க ஒரு குற்றவாளிகள். அங்கு உதாரணத்துக்கு இந்திய நாட்டை ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்தார்கள். ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்தார்கள் என்று சொன்னால் இங்கே அன்றைக்கும் இங்கே என்னது, ஆங்கிலேயர்களுக்காக காவல்துறை இருந்தது, எல்லாம் இருந்தது அல்லவா? அதிலே வேலை பார்த்தது யார் என்று சொன்னால் இந்தியாவில் உள்ளவர்களும் வேலை பார்த்தார்கள். அது அரசாங்க வேலை. அந்த அரசாங்கம் யார்? இந்தியாவை அடிமைப்படுத்தி வைத்திருந்த இங்கிலாந்து கண்ட்ரோல்ல இருந்தது. அப்போ இங்கிலாந்துக்காக இந்தியர்கள் வேலை பார்த்தார்கள். அப்போ இந்தியாவில் உள்ள மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்?
எங்களுக்கு எதிராக நீ ஆங்கிலேயனுக்காக வேலை பார்க்கிறா என்கின்ற ஒரு மனநிலை இருக்கும் அல்லவா? கிட்டத்தட்ட அது போன்ற ஒரு மனநிலை தான் அன்றைக்கு இருந்த யூதர்களுக்கு ஆயக்காரர்கள் மேல காணப்பட்ட ஒரு விஷயமாகும். ஆகவே அவர்கள் ஒரு வரி வசூலிக்கிறவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் இன்றைக்கு மோடி வரி ஜிஎஸ்டி எல்லாம் போட்ட போது அது அது எப்படி பார்க்கப்படுகிறது? ஒரு கொடுங்கோலாட்சி இந்த மாதிரி பார்க்கப்படுகிறது அல்லவா? அதே போலதான் அன்றைக்கு யூதர்களிடத்திலிருந்து ரோமர்கள் கட்டாய வரி வசூலிக்கும் போது, ஒவ்வொரு காரியத்துக்கும் வரி வசூலிக்கும் போது அது என்னது, ஒருவேளை வெறும் ரோமர்கள் மட்டும் வசூலித்திருந்தால் என்னது, இவர்கள் பல காரியங்களும் என்னது, அந்த வரி வசூலை என்னது அவர்களுக்கு அந்த வரி அவர்களுக்கு கட்ட வேண்டி இருக்காது. காரணம் ரோமர்கள் எல்லாம் வந்து பார்த்து கொண்டெல்லாம் இருக்க மாட்டார்கள். இவர்கள் அடிமை நாடுகள் தான். அப்போ அந்த வேலையை செய்கிறவர்கள் யூதர்கள் இருந்தே அவர்களை எடுத்து வைத்திருக்கும் போது இவர்களுக்கு கோபம் வரும். ரோமர்களுக்காக எங்களிடத்திலே வந்து வரி வசூலிக்கிறாய், அது அநியாயம். எப்படி ஜிஎஸ்டி வசூலிப்பது, அதாவது மற்ற நாடுகளை நம்ம ஒப்பிட்டு பார்ப்போம். அப்படித்தானே? மற்ற நாடுகள்ல சில நாடுகள்ல வரியே கிடையாது, சில நாடுகள்ல சும்மா ஒரு கடமைக்காக கொஞ்சம் பெர்சன்டேஜ் வரி இருக்கும். அது அப்படி இருக்கும்போது இந்தியாவில் இவ்வளவு பெர்சன்டேஜ், கிட்டத்தட்ட சில 31% எல்லாம் சொல்லுகிறார்கள். இன்கம் டாக்ஸ் எல்லாம் அதிக கோடிக்கணக்கில் சம்பாதித்தால் 30%க்கு மேலே வரும். அப்போ அப்படிப்பட்டவர்களுக்கு எப்படி இருக்கும்? இது ஒரு கொடுங்கோலாட்சி. அப்படி வரி விதிக்கிறவர்கள் மேல் நமக்கு கோபம் இருக்கிறது போல அந்த வரியை வாங்கி கொடுக்கிறவர்களுக்கு மேல் அன்றைக்கு அப்படி கோபம் இருந்தது. அதுதான் ஆயக்காரர்கள். சரி, அப்ப அப்படிப்பட்டவர்கள் மேல், அந்த ஆயக்காரர்கள் மேல் யூதர்கள் கோபத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் செய்கிறது ஒரு பாவமான தொழில் என்கிறது போல பார்க்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களோடு இயேசு கிறிஸ்து பந்தி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உணவு இருந்துகிறார். அப்போ அதை தான் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் என்னது ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பானம் பண்ணுகிறது என்ன என்று கேட்டார். அதுக்கு பாவிகளாக கருதப்பட்டவர்கள் எல்லாரோடும் நீங்கள் போஜனம் பண்ணுகிறீர்களே என்பதாக கேட்கிறார். இது இயேசு கிறிஸ்துவின் மேல வைத்த ஒரு குற்றச்சாட்டு. இதே வேளையிலே 1 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே பவுல் சொல்லும்போது, பவுல் ஏற்கனவே சொன்ன ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இதற்கு நான் முன்பதாக ஒரு காரியத்தை உங்களுக்கு எழுதியிருந்தேன். அது என்னவென்றால் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், விபச்சாரக்காரரோட கலந்திருக்க கூடாது. விபச்சாரம் செய்கிற மனிதன், பாவம் செய்கிற மனிதன் அவர்களோடு கலந்திருக்க கூடாது என்று நான் ஏற்கனவே என்ன செய்தேன், உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். ஆனாலும் உலகத்துல 11ஆம் வசனம், நான் உங்களுக்கு எழுதினது அதனுடைய அர்த்தம் மறுபடியும் நான் உலாக்கமாக எழுதுகிறேன். சகோதரன் எனப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாவது, பொருளாசைக்காரனாவது, விக்கிரகாராதனைக்காரனாவது, உதாசீனாவது, வெறியனாவது கொள்ளைக்காரனாவது இருந்தால் அவனோட கலந்திருக்க கூடாது மட்டுமல்ல, அப்படிப்பட்டவனோட புசிக்கவும் கூடாது, அப்படிப்பட்டவனோட உட்கார்ந்து சாப்பிடவும் கூடாது என்று சொல்லி பவுல் எழுதுகிறார். இப்ப இயேசு கிறிஸ்து அவர்களோடு உட்கார்ந்து சாப்பிட்டா பவுல் எழுதுகிறார் அப்படிப்பட்டவர்களோடு கலந்திருக்க கூடாது, அப்படிப்பட்டவர்களோடு சாப்பிடக்கூடாது என்று சொல்லி. ஆகவே இப்படிப்பட்ட சில முரண்கள் இருக்கிறது அல்லவா? இது என்ன என்று நாம் பார்க்க இருக்கிறோம். இப்போ பாவிகளிடத்திலே பவுல் ஒரு விதமாக நடந்து கொண்டார், இயேசு கிறிஸ்து வேறு விதமாக நடந்து கொண்டார் என்று எடுத்துக்கொள்ளலாமா? அப்படி இல்லை. இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் பார்க்கிறோம், அவரை குறித்து என்ன சொல்லப்பட்டது? பாவிகளுக்கு சிநேகிதன் என்று சொல்லப்பட்டது. இதை யார் சொன்னது? என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை பிடிக்காதவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக வைத்த குற்றச்சாட்டு. அதற்கு காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து பாவிகளோடு உட்கார்ந்து சாப்பிடுகிறார் என்கிறதற்காக சொல்லுகிறார். இப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து எபிரேய ஆசிரியர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், எபிரேயர் 7ஆம் அதிகாரத்திலே அதனுடைய 26ஆம் வசனம், எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார், பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும், பாவிகளுக்கு சிநேகிதர் அல்ல, பாவிகளுக்கு விலகினவர். பாவிகள் இருக்கிறார்னா அவர்களுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாயிருக்கிற இவ்விதமான பிரதான ஆசிரியர் நமக்கு ஏற்றவராக இருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்து எபிரேய ஆசிரியர் சொல்லும் போது அவர் பாவிகளுக்கு விலகினவர் என்று சொல்லுகிறார். இதேவேளை இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே இயேசு கிறிஸ்து மீது மக்கள் அவர் நடந்து கொண்ட விதத்தை பார்த்து அவர் மீது வைத்த குற்றச்சாட்டு, இவர் பாவிகளுடைய சிநேகிதர்.
என்ன அந்த வித்தியாசம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து உண்மையிலேயே பாவிகளுக்கு சிநேகிதரா இல்லை பாவிகளுக்கு விலகினவரா என்று கேட்டால், இயேசு கிறிஸ்து பாவிகளுக்கு விலகினவர். காரணம், அவர் எந்த ஒரு பாவிகள் செய்கிற செயலையும் அவர் செய்யவில்லை. எந்த ஒரு பாவிகள் செய்கிற செயலுக்கும் அவர் உடன்படவில்லை. எந்த ஒரு பாவிகள் செய்கிற செயலுக்கும் அவர் உடன்பட்டவும் இல்லை. அப்படி உடன்பட்டு அவர்களை ஆதாயப்படுத்தலாம் என்று அவர் நினைக்கவும் இல்லை. ஆகவே இயேசு கிறிஸ்து பாவிகளுக்கு விலகினவராக இருக்கிறார். பாவிகளுக்கு சிநேகிதர் என்று சொல்லி எப்படி சொல்ல முடியும்? மத்தேயு 12ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவை தேடி சிலர் வருகிறார்கள், அவருடைய சொந்தக்காரர்கள். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். இப்படி அவர் ஜனங்களோட பேசுகையில் அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்தில் பேச வேண்டும் என்று வெளியே இருந்தார்கள். இப்போ இயேசு கிறிஸ்துவோட தாய் சகோதரர்கள் வந்திருக்கிறார். அப்பொழுது அதை குறித்து இயேசு கிறிஸ்துவுக்கு செய்தி அறிவிக்கப்படுகிறது. அப்பொழுது இயேசு கேட்கிற கேள்வி, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்முடைய கையை தமது சீசர்களுக்கு நேராக நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே எனவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறார்கள் என்றார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய உண்மையான சகோதர சகோதரிகளை கூட அவர்கள் இரத்த சம்பந்தமான உறவு இருக்கிறது என்கின்ற அடிப்படையில இவர்கள் எனக்கு சகோதரர்கள் என்று சொல்லியோ தாய் என்று சொல்லியோ ஏற்றுக்கொள்பவர் அல்ல. மாறாக அவர்கள் தாய் இந்த உறவு முறைக்குள்ளாக வர வேண்டும் என்று சொன்னால் பிதாவின் சுத்தம் செய்கிறவர்களாக இருந்தால் மட்டுமே அவர்கள் எனக்கு தாயாக முடியும். அதே கான்செப்ட் தான் எப்படி நண்பர்கள் சிநேகிதர் என்று சொன்னாலும் அதே முறையிலே தான் ஆண்டவர் அப்ளை செய்கிறவராக இருப்பார். அப்போ இயேசு கிறிஸ்து எந்த அடிப்படையிலே யூதாஸ் காட்டி கொடுக்கிறவனாக வருகிறார். யூதாஸ் இயேசு கிறிஸ்துவை மொத்தத்தினால காட்டி கொடுக்கும் போது இயேசு கிறிஸ்து சிநேகிதனை என்று அழைக்கிறார். யாரை? யூதாஸ். அப்போ அது இது ஒரு யூதாஸ் தேவனுடைய சுத்தத்தை செய்கிறவனாக காணப்படவில்லை. மாறாக தேவனுக்கு எதிரான பிசாசு உள்ளே நுழைந்து பிசாசால் ஆட்டுவிக்கப்படுகிறவனாக இருந்தார். அப்ப பிசாசினால் ஆட்டுவிக்கப்படுகிறவனாகிய யூதாஸை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிநேகிதன் என்று அழைக்கிறார். அதேவேளை இந்த இடத்துல சொல்லும் போது அப்போ அது உறவு முறையின் அடிப்படையிலே ஒருத்தரை நான் தாய் சகோதரர் என்று சொல்லுகிறது இல்லை. பிதாவின் சுத்தத்தை செய்கிறவர்கள் தான் என்னுடைய சகோதரர் சகோதரிகள் தாயார் என்கின்ற அடிப்படையிலே பேசுகிறார். அப்போ இப்படி எல்லாம் பார்க்கும்போது பலவிதமான முரண்பாடுகள் இருக்கிறது. சில இடங்களிலே இயேசு கிறிஸ்து பாவிகளோடு காணப்படுகிறார், அவர்களோடு சாப்பிடுகிறார். ஆனால் வேதாகமம் சொல்லுகிறது அவர் பாவிகளுக்கு விலகினவர் என்று சொல்லி. அதே இயேசு கிறிஸ்து இதே வேளையிலே தன்னுடைய கூட பிறந்தவர்கள் அவர்களையே எனது சகோதரர்களாக கூட பிறந்தார்கள் என்கிற அடிப்படையிலோ தன்னை பெற்றார்கள் என்கிற அடிப்படையிலோ தாயாகவோ சகோதரிக்காகவோ ஏற்றுக்கொள்ள முடியாது. எப்படி பிதாவின் சுத்தம் செய்கிறார்களோ அவர்கள் அப்படித்தான் எனது தாயாகவோ சகோதரராகவோ மாற முடியும் என்று சொல்லுகிறார். அதே வேளையிலே தன்னுடைய பிதாவின் சுத்தத்துக்கு எதிரான சாத்தானால் நடத்தப்பட்ட ஒருவனை சிநேகிதன் என்று அழைக்கிறார். இது என்ன விதமான முரண்பாடு என்கிறதை நாம் பார்க்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வருகிறார். வரும்போது அவர் பாவிகளை ரட்சிக்கும்படியாக வருகிறார். அதைதான் பார்க்கணும். நான் பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன், நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன். பிணியாளிகளுக்கு வைத்தியன் தேவையில்லை, நோயாளிக்கு தான் பிணியாளிக்கு தான் வைத்தியன் தேவை. ஒரு நோயாளி இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு தான் என்னது அவரை குணமாக்குவதற்கு மருத்துவர் தேவை. மறுபடி ஒருத்தன் நோயே இல்லாத பட்சத்திலே அவருக்கு மருத்துவர் தேவையில்லை. நான் இங்க பூமிக்கு வந்ததே
பாவிகளை காப்பாற்றுவதற்காக. இந்த பூமியிலே நீதிமான்கள் இருந்தால் அவர்களை காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், அவர்கள் காப்பாற்றப்படக்கூடிய நிலைமையில இல்லை. அவர்கள் ஏற்கனவே நீதிமான்களாகத்தான் இருக்கிறார். ஆனால் பூமியில அப்படி இல்லாதவர்களை, அப்படி நீதிமானாக இல்லை என்று சொன்னால் அவர்களை காப்பாற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆகவே நான் நீதிமான்களை அல்ல, பாவிகளை ரட்சிக்கவே இங்கே வந்தேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது பாவிகளை மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்று சொல்றார். நீதிமான்களை அல்ல என்று சொல்லிவிட்டு அத்தோடு நிறுத்தாமல் பாவிகளையே, ஆனால் பாவிகளை அழைக்க வந்தேன் என்று சொல்லவில்லை. மாறாக பாவிகளை மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு பாவிகளை மனம் திரும்புகிறதற்காக அழைக்க வருகிறார். அப்போ இயேசு கிறிஸ்து பாவிகளோடு பழகுகிறதாகட்டும், பாவிகளிடத்திலே உணவு உண்ணுகிற காரியங்களாகட்டும், எதற்காக? பாவிகளிடத்திலே போய் பாவிகளோடு பழகி அந்த பாவத்தை கற்றுக்கொள்வதற்காக அல்ல, மாறாக அவர்களை அழைப்பதற்காக, பாவிகளை மனம் திரும்ப அழைப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து பாவிகளிடத்திலே பழகுகிறதை பார்க்கணும். இயேசு கிறிஸ்து யூதாசை எந்த அடிப்படையிலே சிநேகிதன் என்று சொல்லி கூப்பிடுகிறார்? யூதாசுக்கு அவன் செய்கிற தவறை சுட்டி காட்டும்படியாக. சிநேகிதனே, நீ எப்படி முத்தத்தினாலே காட்டிக் கொடுக்கிறாய்? நீ அவனுடைய செயலின் அடிப்படையிலே அங்கே அவனை சிநேகிதன் என்று கூப்பிடவில்லை. மாறாக, நீ இந்த செயலை செய்யக்கூடாது, நான் உன்னை சிநேகிதனாக வைத்திருக்கிறேன், ஆகவே நீ இப்படி முத்தத்தினால காட்டிக் கொடுக்கலாமா என்று சொல்லி அவனுக்கு உணர்த்தும்படியாக அப்படி அழைக்கிறார். அதே வேளையிலே அவர் எந்த அடிப்படையில பாவிகளுக்கு விலகினவர் என்று சொன்னால், அவர் எவ்வளவுதான் பாவிகளோடு பழகினாலும் அவர் ஒரு இடத்திலும் என்ன செய்யவில்லை? அந்த பாவத்துக்கு உடன்படவில்லை. ஒரு பாவத்திற்கும் இயேசு கிறிஸ்து உடன்படவில்லை. பாவிகளை திருத்துகிறேன் என்கின்ற பெயரிலே அவர்களோடு கூட அவர்கள் விருந்து கலைத்தால் விருந்துக்கு செல்லுகிறார். அவர்களோடு பந்தி இருக்க வேண்டுமா? பந்தி இருக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட பந்தியிலே அவர்கள் தீமையான காரியங்களை கொண்டு வந்தால் அதற்கு உடன்பட மாட்டார். அப்போ அந்த அவர்கள் அழைப்பின் பேரிலே விருந்துக்கு சென்றாலும் அங்கே அவர்களுக்கு மனம் திரும்பும்படியான ஒரு அழைப்பைத்தான் அங்கே கொடுக்கிறார். இதை நாம் லூக்கா 7ஆம் அதிகாரத்திலே தெளிவாக பார்க்கிறோம். லூக்கா 7ஆம் அதிகாரத்திலே ஒரு தெளிவான ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா 7ஆம் அதிகாரத்திலே பரிசேயன் இயேசு கிறிஸ்துவை விருந்துக்கு அழைக்கிறார். பொதுவாக இந்த பரிசேயர்கள், வேதபாரகர்கள் என்ன குற்றம் சாட்டினார்கள்? இயேசு கிறிஸ்து ஆயக்காரரோடும் பாவிகளோடும் விருந்து உண்ணுகிறார், பந்தி இருக்கிறார், அதுதான் அவர்களுடைய குற்றச்சாட்டு. ஆனால் இயேசு கிறிஸ்து பரிசேயர்களோடும் விருந்து உண்ணுவார். யார் பரிசேயர்கள் இயேசு கிறிஸ்துவை விருந்துக்கு அழைத்தாலும், எங்க வீட்டுக்கு வந்து சாப்பிடுங்க என்று சொன்னாலும் இயேசு கிறிஸ்து அங்கே போய் சாப்பிடுகிறார். எதற்காக என்றால், அந்த பரிசேயனையும் மனம் திரும்புவதற்கு அழைப்பதற்காக, அந்த பரிசேயனையும் காப்பாற்றுவதற்காக. அங்கே போய் அவன் கொடுக்கிற விருந்தை சாப்பிட்டு வருவதற்காக அல்ல. இயேசு கிறிஸ்து அந்த பாவிகள் அல்லது அயக்காரர்களுடைய வீடுகளுக்கு செல்லுகிறார் என்று சொன்னால் அங்கே போய் அவர்களுடைய விருந்திலே பங்கு கொண்டு வருவதற்காக அங்கே போகவில்லை, மாறாக அவர்களை மனம் திரும்ப அழைப்பதற்காக போகிறார். அந்தபடிதான் இங்கே லூக்கா 7ஆம் அதிகாரத்திலே ஒருத்தன் பரிசேயன் ஒருவன் இயேசு கிறிஸ்துவை போஜனம் பண்ண வேண்டும் என்று அழைக்கிறான். லூக்கா 7ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். இயேசு கிறிஸ்து பரிசேயர்களுடைய வீட்டிலும் என்ன செய்கிறார்? பந்தி இருக்கிறார். ஆனால் அது அவர்களுக்கு பிரச்சனை கிடையாது. காரணம், அவர்களுடைய பார்வை எப்படியாக இருந்தது என்றால், பரிசேயர்கள் எல்லாரும் ஒரு தவறும் செய்யாதவர்கள், குற்றம் இல்லாதவர்கள், நாங்கள் பாவிகள் அல்ல. அதே வேளையிலே ஆயக்காரர்கள் மற்றவர்கள் எல்லாம் வெளிப்படையாக சில பாவங்கள் வெளியரங்கமாக தெரியும் அல்லவா, அது எல்லாமே பாவிகள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதைத்தான் ஒரு இடத்துல சுட்டி காட்டுவார். இருதயத்துக்குள்ளாக இருந்தது கேடானவைகள் புறப்படும், அது மனுஷனை தீட்டுப்படுத்தக்கூடியவைகள், அது பொறாமை, வன்கண், களவு, இப்படிப்பட்ட பல காரியங்களை இயேசு கிறிஸ்து சொல்லுவார். ஆனால் அவர்களை பொறுத்த வரைக்கும் இது எல்லாம் என்னது இல்லை, பாவம் இல்லை,
நாங்கள் எல்லாரும் தூய்மையானவர்கள், ஆனால் வெளிப்புறமாக சிலர் செய்கின்ற அந்த பாவ செயல்கள் அவர்கள் மட்டும்தான் பாவிகள் என்கிறதுதான் இந்த பரிசேயர்களுடைய நிலைப்பாடாக இருந்தது. ஆகவே தான் பரிசேயர்களுடைய வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து உணவு உண்ண செல்லும் போது அவர்களுக்கு அது பிரச்சனையாக தெரியவில்லை. மற்ற ஆயக்காரர்களோ யாரெങ്കിലും போஜனத்துக்கு அழைத்து பந்தி இருந்தால் அது அவர்களுக்கு பிரச்சனையாக தெரிகிறது. சரி, இங்கே இயேசு கிறிஸ்து பரிசேயருடைய வீட்டுக்கு போகிறார். அங்கே பரிசேயனுடைய வீட்டுக்கு பந்தி இருக்கும் போது சம்பந்தமில்லாத, அந்த வீட்டுக்கு தொடர்பில்லாத வேறு வெளியால் ஒரு பெண் வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு சேவை செய்கிறான். என்ன, அவருடைய பாதங்களிலே பின்னாக நின்று அழுது அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினான். அப்போ இங்கே ஒரு பெண், அது அவளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது பாவியாகிய ஒரு ஸ்திரீ. அந்த பெண்ணை குறித்து சொல்லப்படுறது ஒரு பாவியாகிய ஒரு ஸ்திரீ, ஒரு பாவியாக சமூகத்தால் பார்க்கப்படுகின்ற அந்த அளவுக்கு வெளியரங்கமாக பாவமான செயல்களை செய்கிற ஒரு பெண். அந்த பெண் வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பாக நின்று, அது அவளுடைய வீடு அல்ல, அது பரிசேயனுடைய வீடு. பரிசேயனுடைய வீட்டிலே இயேசு கிறிஸ்து பந்தி இருக்கும்போது இன்னொரு இடத்துல இருக்கிற பெண் இங்கே வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பாக நின்று அழுது அந்த அழுகையின் வழியாக வருகிற அந்த கண்ணீரினால் கால்களை துடைத்து பரிமளத்தை முத்தம் செய்து பரிமள தைலத்தை எல்லாம் பூசுகலாம். இந்த செயலை பார்க்கின்ற அந்த பரிசேயன் மனதுக்குள்ளாக தனக்குத்தானே ஒரு காரியத்தை சொல்லுகிறான். தன்னை தொடுகிறவள் இன்னார் என்று சொல்லி இவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தால் கண்டுபிடித்திருப்பார். உண்மையிலே ஒரு தீர்க்கதரிசினா தன்னை தொடுகிறவள் என்னது ஒரு பாவியான பெண் என்று சொல்லி இவர் கண்டுபிடித்திருப்பார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து அந்த பரிசேயன் மனதுக்குள்ளாக நினைக்கிறான். அப்போ அதை அவன் தனக்குத்தானே தான் சொல்லுகிறான். வெளியே எல்லாருக்கும் கேட்கும் விதத்திலே சொல்லிக் கொண்டதல்ல, தனக்குத்தானே சொல்லிக் கொள்கிறான் அல்லது மனதுக்குள்ள நினைக்கிறான். அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை அவனுக்கு புரிய வைக்கிறார். சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே சொல்ல வேண்டாம். அப்பொழுது அவர் ஒரு கதை சொல்லுகிறார். ஒருவனிடத்துல 2 பேர் கடன் பெற்றிருக்கிறார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசு கடன் பெற்றிருக்கிறான், மற்றவன் 50 வெள்ளிக்காசு கொடுக்க வேண்டியதா இருந்தது. கொடுக்க 2 பேருக்கும் என்னது திராணி இல்லை. கடன் வாங்கினவர்களுக்கு திருப்பி கடனை திருப்பி கொடுப்பதற்கு என்ன இல்லை, திராணி இல்லை. ஆகவே அந்த எஜமான் 2 பேருடைய கடன்களையும் மன்னித்து விடுகிறார். நீங்கள் என்னது இந்த கடனை எனக்கு திருப்பி தர வேண்டாம் என்று சொல்லி மன்னித்து விடுகிறார். இப்படி 2 பேரும் மன்னிக்கப்பட்டார்கள். ஒருத்தன் 500 வெள்ளிக்காசு வாங்கினவன் மன்னிக்கப்பட்டான், இன்னொருத்தன் 50 வெள்ளிக்காசு கடன் வாங்கினவனும் மன்னிக்கப்பட்டான். அவர்களை அந்த கடனை திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இயேசு கிறிஸ்து ஒரு கேள்வி கேட்கிறான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிகம் அன்பா இருப்பான், இந்த எஜமான இடத்துல யார் அதிக அன்பாக இருப்பார் என்று சொல்லி சீமோன் இடத்துல இயேசு கிறிஸ்து கேள்வி கேட்கிறார். இப்போ சீமோன் பதில் சொல்லுகிறான், யாருக்கு அதிகமாக மன்னிக்கப்பட்டதோ அவன் தான் அதிகமாக மன்னிப்பா. இப்ப ஒருத்தனுக்கு 500 ரூபாய் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, இன்னொருத்தனுக்கு 50 ரூபாய் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப யார் அதிகமாக அன்பு கூறுவார்கள்? 500 ரூபாய் மன்னிக்கப்பட்டவர்கள் தான் அன்பு கூறுவார்கள் என்கிறது சீமோனுடைய ஒரு லாஜிக்கான பதிலாக இருந்தது. இப்ப இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சரியாக நிதானித்தாய், நீ சொன்னது கரெக்டானது, லாஜிக்கா பேசியிருக்க. இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஸ்திரீயிடமாக திரும்பி சீமோனுக்கு, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன்னுடைய வீட்டில் பிரவேசித்தேன், என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவளோ என் பாதங்களில் பரிமள தைலத்தை பூசினாள். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். இப்போ இயேசு கிறிஸ்து அவனுக்கு ஒரு லாஜிக்கான பதில் சொல்லுங்க. என்னவென்றால், நான் உங்க வீட்டுக்கு வந்தேன், நீ அழைத்துதான் வந்தேன், ஆனால் நீ என்னது ஒழுங்காக விசாரிக்கவில்லை. காரணம், அன்றைக்கு யூதர்களுடைய
கலாச்சாரத்திலே நன்றாக உபசரிக்கிறதன் அடையாளம் தான் கால்களை கழுவி பரிமள தைலத்தை பூசுவது. அது ஒரு பெண் பூசுகிறாள் என்கிறதற்காக அசிங்கமாக பார்க்கப்படுகின்ற ஒரு நிகழ்வு அல்ல, அது ஒரு இயல்பான ஒரு நிகழ்வு தான். வேண்டுமென்றால் 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் படித்தால் தெரியும். அங்கே ஒரு நல்ல பெண்ணுக்குரிய குணங்களாக சொல்லப்படுகிற ஒரு காரியம், பிள்ளைகளை வளர்த்து அந்நியரை உபசரித்து பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவி. அப்போ இங்கே சொல்லும் போது அன்றைக்கு கால்களை கழுகுகிற பழக்கம், வீட்டுக்கு ஒருத்தர் கெஸ்ட் வருகிறார் என்று சொன்னால், அந்நியர் வருகிறார் சொன்னால் அவர்களை நன்றாக உபசரிக்கிறது. அதிலே பரிசுத்தவான்கள் கிறிஸ்தவர்கள், நன்றாக தெரிந்த கிறிஸ்தவர்கள் என்றால் சகோதரர் என்கின்ற அடிப்படையிலே பார்க்கப்படுகிறது. அவர்களுடைய கால்களை கழுவி என்று சொல்லி யாருக்கு சொல்லப்படுகிறது? இது ஒரு நல்ல ஒரு உத்தம விதவைகளுக்குரிய குணாதிசயங்களாக சொல்லப்படுகிற ஒரு காரியம், ஒரு நல்ல பெண்ணுக்குரிய சிறந்த குணங்கள் ஆக அன்றைக்கு இருந்த நடைமுறையின்படி சொல்லப்படுகிற ஒரு காரியம். கால்களை கழுவுகிறது என்பதாகட்டும், கால்களை கழுவி அதுக்கு வாசனை திரவியங்கள் அதெல்லாம் என்ற ஒரு வீட்டுக்கு வருகிறவரை உபசரிப்பது, அந்த உபசரிப்பின் மூலமாக அன்பை வெளிப்படுத்துவது. அப்ப சிறந்த உபசரிப்பு என்றால் யார் மீது அதிக அளவு அன்பு இருக்கிறதோ அல்லது யார் மீது அதிக நெருக்கம் இருக்கிறதோ அவர்களுக்கு அந்த விதமான சிறந்த உபசரிப்பு என்கிறது அன்றைக்கு இருந்த ஒரு நடைமுறை. அந்த நடைமுறைப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு சீமோன் வீட்டிலே அவன் தான் அழைக்கிறான் பந்தி இருக்கும்படியாக, ஆனால் எவ்விதமான உபசரிப்பும் அவன் செய்யவில்லை. அப்போ அவனுடைய மனதிலே என்ன, அப்ப இயேசுவுக்கு எந்த விதமான இடம், எல்லாரும் சாப்பிட கூப்பிடுறாங்க நம்மளும் சாப்பிட கூப்பிடுவோம் என்கின்ற ஒரு நிலையில தான் கூப்பிட்டிருக்கான். இதைத்தான் இயேசு கிறிஸ்து அவனுக்கு சுட்டி காட்டுகிறான். அப்போ அவன் எந்த அடிப்படையில் அவன் கூப்பிடுகிறான்? இயேசு கிறிஸ்துவ தீர்க்கதரிசி, இப்போ தீர்க்கதரிசியை நாம் கனம் பண்ண வேண்டும் என்கின்ற ஒரு ஏதோ ஒரு கடமை நிமித்தம் அவன் கூப்பிட்டு இருக்கிறான். அப்போ அவனுக்கு என்ன உண்மையான ஒரு அன்பு கிடையாது. ஆனால் இவளை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இவ்வளவு நீ செய்யாத காரியங்களை எல்லாம் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல செய்திருக்கிறார். சாதாரணமாக கால்களை கழுவுவார்கள், ஆனால் இவள் தண்ணீரால் அல்ல கண்ணீர்னால் கால்களை கழுவி இருக்கிறார். தண்ணீரை காட்டிலும் கண்ணீர் மிகவும் சுத்தமான ஒன்று விலை. அப்போ அதால் கால்களை கழுவி இருக்கிறார். ஓயாமல் முத்தம் செய்தாள். அப்போ முத்தம் செய்து கொண்டே இருக்கிறார் கால்களை. தைலத்தால் நீ என்ன தலையில எண்ணெய் பூசவில்லை, ஆனால் அவள் கால்களுக்கு என்னது விலையேறப்பெற்ற வாசனை திரவியத்தை பூசி இருக்கிறார். அப்போ எதை காண்பிக்கிறது? உன்னை விட இவள் அதிக அன்பு காட்டுகிறாள் என்பதை காண்பிக்கிறது. ஏன் என்றால் அவளுடைய நம்பிக்கை, அவள் செய்த அநேக பாவங்களை நான் மன்னித்திருக்கிறேன், அவள் அதிக மன்னிப்பு பெற்றாள், என்னால் அவளுடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்க முடியும் என்று அவள் கருதுகிறாள். ஆகவே தான் அவள் என்னிடத்துல இவ்வளவா அதிகமாக அன்பு காட்டுகிறாள். அப்போ நீ என்ன நினைக்கிறாய்? உன்னுடைய கான்செப்ட் படி என்னது? நீ என்னிடத்துல குறைவாக அன்பு காட்டுகிறாய் என்றால் உன்னுடைய நம்பிக்கை வேறு விதமாக இருக்கிறது. அப்போ யார் என்னிடத்துல அதிகமாக அன்பு காட்டுவார்கள்? யாருடைய பாவங்கள் மிக பெரிது, அந்த எல்லா பெரிய பாவங்களையும் எனக்கு கடவுள் மன்னித்தார் என்று எண்ணுகிறவர்களால் மட்டும்தான் கடவுளிடத்திலே அதிகமான அன்பை காட்ட முடியும் என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு விளங்க வைக்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்து லூக்கா 19ஆம் அதிகாரத்திலே பார்ப்பீர்கள் என்றால் சகையு வீட்டுக்கும் போகிறார். ஆனால் அங்கே நடந்தது என்ன? சகையு மனம் திரும்புகிறார். இப்போ இயேசு கிறிஸ்து பாவிகளோடு பழகுகிறார் அல்லது அவர்களுடைய வீட்டுக்கு போகிறார் அல்லது அங்கே பந்தி இருக்கிறார் என்கிற பட்சத்திலே அங்கே நடக்கிறது அந்த பாவிகள் மனம் திரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் இருதயத்திலே உணர்வடைந்து நாங்கள் செய்கிறது பாவமான காரியம், இது எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும், இயேசு கிறிஸ்துவால் இந்த பாவம் மன்னிக்கப்படும் முடியும் என்று சொல்லி விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அதைத்தான் சொல்லுகிறார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. 50ஆம் அதிகாரம் லூக்கா 7ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்திலேயும் அதைத்தான் சொல்ல, ஸ்திரீயை நோக்கி உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உன்னுடைய விசுவாசத்தின் நிமித்தமாக நீ என்னது செயல்பட்டிருக்கிறாய், என்னால் பாவங்களை மன்னிக்க முடியும் என்று சொல்லி விசுவாசித்திருக்கிறார், அது உன்னை காப்பாற்றி இருக்கிறது, நீ சமாதானமாக போ, உனக்கு நீ என்ன இல்லை, பாவம் இல்லை. அப்போ இயேசு கிறிஸ்து பாவிகளிடத்திலே பழகினார், அவர்களோடு உணவுருந்தினார். எதற்காக? அவர்களை மனம் திரும்ப அழைப்பதற்காக. மாறாக அவர் பாவிகளிடத்திலே விலகினவராக இருந்தார். எந்த பட்சத்திலே பாவிகள் தங்களுடைய சுயநலத்திற்காக இயேசு கிறிஸ்துவை உபயோகப்படுத்த நினைக்கும் போதாகலும், இயேசு கிறிஸ்துவை சுயநலத்திற்காக பலர் உபயோகிக்க நினைத்தார்கள்.
யோவான் 6ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவிடத்திலே தேடி தேடி போகிறார்கள். இயேசு கிறிஸ்து வேண்டாம் என்று சொல்லி போனாலும், அவர்களுக்கு மறைவாக இருந்தாலும் இவர்கள் தேடி தேடி போகிறார்கள். அவர்களை என்ன செய்கிறார்? திட்டி அனுப்புகிறார். நீங்க எதுக்கு தேடுறீங்கன்னு எனக்கு தெரியும் என்று சொல்லி. அப்போ இயேசு கிறிஸ்து பாவிகளிடத்திலே உணவருந்துகிறார் என்று சொன்னால் அவருக்கு தெரியும் இவர்களை மனம் திரும்ப வைக்க முடியும். இவர்களை மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன். நீதிமான்களை அல்ல. நீதிமான்கள் என்று சொல்லுகிறவர்கள், நாங்கள் நீதிமான்கள், எங்களுக்கு கடவுள் தேவையில்லை, நாங்கள் எங்களுடைய நீதிகளை பெரிது என்று சொல்லுகிறவர்கள். அதாவது இயேசு கிறிஸ்து ஒரு ஊமை சொல்லுவார். ஒரு அதன் தேவாலயத்துக்கு போய், ஆண்டவரே நான் தசமபாகம் கட்டுகிறேன், இல்ல இவனை போல ஆயக்காரன் அல்ல, பரிகாரன் போற அல்ல, நாங்கள் எல்லாம் இவர்களை போல மோசமானவர்கள் அல்ல, நாங்கள் எல்லாம் உத்தமர்கள், எங்களிடத்துல எந்த பாவமும் இல்லை, எல்லாவற்றையும் சரியாக செய்கிறேன் என்று சொன்னவன் நீதிமானாக போகவில்லை. அப்போ தன்னைத்தானே நீதிமான் என்று நினைக்கிறவர்களுக்கு வைத்தியம் தேவையில்லை. அவர்களுக்காக நான் வரவில்லை. மாறாக தங்களை பாவிகள் என்று சொல்லி அவர்களாகவே உணர்வடையும் போதோ, அல்லது நான் அதை உணர்த்துவிக்கும் போது அதை ஒத்துக்கொள்ளுகிறவர்களோ அவர்களை மனம் திரும்ப அழைக்க வந்தேன் என்று சொல்லுகிறார். யோவான் 4ஆம் அதிகாரத்திலே கூட இயேசு கிறிஸ்து ஒரு பெண்ணிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த பெண்ணிடத்திலே பேசிக் கொண்டிருக்கும் போது அவளை என்ன ஒத்துக்கொண்டாளா? இல்லை, அவள் தன்னுடைய பாவத்தை ஒத்துக்கொள்ளவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து அதை சுட்டி காட்டுகிறார். அந்த பெண்ணிடத்துல, பாவியான பெண்ணிடத்திலே பேசும்போது இயேசு கிறிஸ்து தான் சுட்டி காட்டுகிறார். என்ன, உனக்கு நீ அவள் சொல்லு, உனக்கு ஜீவ தண்ணீர் வேண்டும் என்றால் உன்னுடைய புருஷனை அழைத்துக் கொண்டு வா என்று சொல்லுகிறார். அப்பொழுதுதான் என்னது, அவள் உண்மையை சொல்லுகிறாள், எனக்கு புருஷன் இல்லை என்று சொல்லி. இயேசு கிறிஸ்து அதோடு விட்டாளா? அவள் பாதி உண்மை தான் சொல்லி இருக்கிறாள். சரிதான், நீ சொன்னது என்னது உண்மைதான். இப்போ உனக்கிட்ட இப்போ ஒருத்தன் இருக்கிறான், அவன் புருஷன் கிடையாது. அப்ப அப்படியானால் பொருள் என்ன? அவன் கள்ள புருஷன் என்று அர்த்தம். உனக்கு புருஷர்கள் இருந்தார்கள், புருஷன் அல்ல புருஷர்கள் இருந்தார்கள். ஆனால் இப்பொழுதும் ஒருத்தன் இருக்கிறான், அவன் புருஷன் அல்ல. அப்படியானால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? உனக்கு உன்னோடு கூட இப்ப ஒருத்தன் இருக்கிறான், தவறான வழியிலே இருக்கிறார் என்று சொல்லி அவளுக்கு தவறை உணர்த்துகிறார். அப்போ இயேசு கிறிஸ்து பாவிகளிடத்திலே பழகி இருக்கிறார் என்று சொன்னால் அங்கே அவர்களை மனம் திரும்ப அழைப்பதற்காக பழகி இருக்கிறார். மாறாக அவர்களுடைய பாவத்திற்கு ஒரு நாளும் உடன்படவில்லை. அதைத்தான் எபிரேயர் ஆசிரியர் சொல்கிறார், அவர் பாவிகளுக்கு விலகினவராக இருந்தார். யூதாஸ் தன்னை காட்டிக் கொடுக்க வரும்போது கூட, சிநேகிதனே நீ என்னை முத்தத்தினாலே காட்டிக் கொடுக்கிறாய் என்று சொல்லி கேட்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து அங்கேயும் அவனுக்கு பாவத்தை தான் அங்கே உணர்த்துகிறார். அப்போ இயேசு கிறிஸ்து முன்பாக ஒரு பெண் விபச்சாரத்திலே கையும் மையமாக பிடிபட்ட பெண் நிறுத்தப்படுகிறார். அவளிடத்திலே அதிலும் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, நான் உனக்கு இப்போது தண்டனை தரவில்லை, உனக்கு தண்டனை தரும்படியாக வந்தவர்களை எல்லாம் நான் அவர்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்டேன், அவர்கள் ஓடிவிட்டார்கள், உங்களிடத்திலே பாவம் இல்லாதவர்களுக்கு தண்டனை கொடுங்கள் என்று சொன்னேன். இப்போ உனக்கு நான் தண்டனை தரவில்லை, மாறாக இனி பாவம் செய்யாது. இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? வாழ்வு கொடுக்கிறார். இனி அதன் மனம் திரும்புவதற்கான வாய்ப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து பாவிகளை தான் தேடி வருகிறார். ஆனால் எதற்காக? மனம் திரும்புதலுக்காக, அவர்களை நீதிமான்களாக்குவதற்காக. அப்போ பாவிகளை நீதிமான்களாக்கி அவர்களுக்கு வாழ்வு கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து வந்தார். ஆனால் பவுல் அங்கே சொல்லும் போது வேறு விதமாக சொல்லுகிறார் அல்லவா? அது என்ன என்பது பின்பு பார்க்கணும். அதாவது கலந்திருக்க கூடாது, இயேசு கலந்திருக்கிறத போல காண்பிக்கப்படுகிறது. பவுல் அங்கே கலந்திருக்க கூடாது என்று சொல்லுகிறார். அது நாம் பார்ப்போம். இப்போ இயேசு கிறிஸ்து முதலாவது இங்கே பாவிகளை தேடி வருகிறார், பாவிகளோடு பழகுகிறார். ஆனால் அங்கு எந்த இடத்திலும் பாவிகளுடைய பேச்சுக்கு இவர் உட்படவில்லை. மாறாக இவர் பாவிகளை அழைக்கிறார், அல்லது இவர் பாவத்தை சுட்டி காட்டுகிறார். அது அவர்களுடைய இயேசு கிறிஸ்து நேரடியாக பேசி செய்திருக்கிறார். சகைவனிடத்திலே நேரடியாக பேசக்கூட இல்லை, அவரோடு கூட போகும்போதே அவனாகவே புரிந்து கொள்ளுகிறான். புரிந்து கொண்டு சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் எனது யாரிடத்திலாக அநியாக வாங்கியிருந்தால் அவைகளை நாளத்தனையாக திருப்பி கொடுக்கிறேன், என் ஆஸ்திகளில் பாதிய ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி அவனாக இயேசு கிறிஸ்துடைய அந்த கூட போகின்ற அந்த நடக்கையே அவனுக்குள்ளாக மாற்றத்தை கொண்டு வந்து விட்டது. அப்போ இயேசு கிறிஸ்து மாற்றத்தை உண்டு பண்ணும்படியாக அவர்களிடத்திலே பழகினாரே ஒழிய அவர்களோடு ஒரு நாளும் உடன்படவில்லை. அவர்கள் இயேசு கிறிஸ்துவோடு பயணித்தவர்கள் யாருமே பாவத்திலே தொடர்ந்தவர்களாக அவர் அனுமதிக்கவில்லை. அப்படி பாவத்திலே தொடர்ந்து கொண்டே இருக்கிறவர்களோடு அவர் பயணித்துக் கொண்டே இருக்கவில்லை. அதுதான் சொல்லுகிறார். அப்போ இதுதான் இயேசு கிறிஸ்து. அவர் பாவிகளுக்கு சிநேகிதர் என்று ஒரு விதத்திலே அவர் மேல் குற்றம் சாட்டினாலும் அவர் பாவிகளுக்கு விலகினவராகத்தான் இருந்தார். இதைத்தானே எபிரேயர் சொல்லை, அவர் குற்றமற்றவரும் மாசற்றவரும் பாவிகளுக்கு விலகினவருமாக இருந்தவர்.
அப்படிப்பட்டவர் பாவிகளுக்கு விலகினவர் பாவத்தில் கிடக்கிறவர்களை காப்பாற்ற வந்தார். அப்போ அது காப்பாற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், பாவி என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். நான் செய்கிறது பாவம்தான், நான் செய்கிறது பாவம் என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். மாறாக பாவம் செய்து கொண்டு அதை நியாயப்படுத்தக்கூடாது. அன்றைக்கு பரிசேயர்களிடத்திலே காணப்பட்ட மோசமான குணம் என்னவென்றால், அவர்கள் இந்த ஆயக்காரர்களை போலவோ இந்த பாவியான பெண்ணை போலவோ உலக அளவிலே நம்முடைய கண்களிலே பார்க்கும்போது கொடுமையான பாவிகள் அல்ல. அதாவது அந்த உலக அளவிலான ஒப்பீட்டு அடிப்படையிலே சொல்லுகிறேன். அவர்கள் உபச்சாரக்காரர்களோ அல்லது இவர்களை போல அநியாயமாக பணம் பிரிக்கிறவர்களோ அல்ல. ஆனால் அவர்களிடத்திலே காணப்பட்ட பிரச்சனை என்னவென்றால், நாங்கள் பாவிகள் என்கிறதை ஒத்துக்கொள்ளவில்லை. அவர்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எந்த பாவமும் செய்யாதவர்கள் என்று சொல்லி அவர்களாகவே அவர்களுக்கு ஒரு சட்டத்தை போட்டு வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். அவர்களுக்குள்ளாக இருக்கின்ற குறைபாடுகளை மறைப்பதற்காக வேறு வேறு விதங்களிலே செயல்பட்டு கொண்டிருந்தார். உதாரணத்திற்கு, பெற்றோர்களை கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருந்தார். கற்பனையாகவே 10 கற்பனைகளை ஒன்றாகவே கொடுத்திருந்தார். உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தாய் தகப்பனை கனம் பண்ணுவாங்க. இவர்கள் என்ன செய்தார்கள்? இது எல்லாம் எங்களால் கடைபிடிக்க முடியாது என்று சொல்லி இதற்கு இவர்கள் ஒரு திருத்தின ஏற்பாட்டை கொண்டு வந்தார்கள். தாய் தகப்பன்மாரை கனம் பண்ணுவதற்கு கனம் பண்ணுவது என்பது நேரடியாக கனம் பண்ணலாம், இல்லை என்றால் குர்பான் என்னும் காணிக்கை கொடுத்தாலும் அதற்கு இதுவும் சமம்தான். குர்பான் என்னும் காணிக்கை கொடுப்பதும் பெற்றோர்களை கனம் பண்ணுவதும் சமம்தான். இதுல ஏதாவது ஒன்று செய்தால் போதும். அப்போ என்னது? நாம் குற்றமற்றவர் என்று சொல்லி இவர்களாகவே ஒரு கருத்தை கொண்டு வருகிறார்கள். அப்போ அவர்கள் தங்களை பாவிகள் அல்ல என்று சொல்லி நிரூபிப்பதற்கு போராடினவர்கள். அப்படி நாங்கள் பாவிகள் அல்ல, நாங்கள் மிகவும் ரொம்ப யோக்கியமானவர்கள் என்று காண்பிப்பதற்காக அவர்கள் தங்கள் ஆடைகளிலே மாற்றம் கொண்டு வந்தார்கள். வெள்ளை ஆடை, மற்ற யூதர்களை காட்டிலும் இவர்கள் எனது வித்தியாசமாக ஆடை அணிகிறவர்களாக இருந்தார்கள். எதற்கென்றால், நாங்கள் உங்களை காட்டிலும் எனது ரொம்ப சுத்தமானவர்கள், பாருங்கள் எங்கள் ஆடையில கூட நாங்கள் ஒரு அழுக்குப்படிய விடுவதில்லை என்கிறதை போல. அப்போ எல்லா பாவத்திலும் மோசமான பாவம் எதுவென்றால், எனக்கு பாவம் இல்லை என்று சொல்லுகிற துணிகர். காரணம், எனக்கு பாவம் இல்லை என்று நான் சொல்லுவோம் என்றால் என்னை காப்பாற்றுவதற்கு யாரும் தேவையில்லை என்று நான் சொல்லுகிறேன் என்று அர்த்தம். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீதிமான்களை நான் காப்பாற்ற வரவில்லை. காரணம், நீதிமான்களுக்கு என்ன இல்லை, காப்பாற்றுவதற்கு ஒரு ஆள் தேவையில்லை. அதாவது நோயாளிக்கு தான் என்னது? வைத்தியர் தேவை. ஒருதான் நல்லா இருக்கிறான், அவனுக்கு என்னது? வைத்தியம் தேவையில்லை. நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு நோயே இல்லை என்று சொன்னால் அவனுக்கு டாக்டர் தேவையில்லை. அன்றைக்கு இருந்த மதவாதிகள் அதைத்தான் செய்து கொண்டிருந்தார்கள். தங்களிடத்திலே இருக்கிற பாவத்தை பாவம் என்று எண்ணவில்லை. இது எல்லாம் என்னது? இதெல்லாம் ஒரு பாவமா? அவனை விட என்னது? அவனை மாதிரி நான் இல்லையே. அதுதான் அன்னைக்கு அவன் பிரேயர் பண்ணும்போது சொல்லுங்க, இந்த ஆயக்காரனை போல தான் கிடையாது, வழிப்பறிக்காரன் மாதிரி தான் கிடையாது, அவனை மாதிரி இல்லை, இவனை மாதிரி இல்லை, நான் எனக்கு பிரச்சனை கிடையாது என்று சொல்லி கடவுளிடத்திலே என்னது? சவால் விடக்கூடிய அளவில் இருந்தான். அப்போ இதுதான் மிகப்பெரிய பாவம். காரணம், கடவுளால் அவனுக்கு என்ன செய்ய முடியாது? உதவ முடியாது. காரணம், அவனே என்ன சொல்லுகிறான்? எனக்கிட்ட என்னது? ஒரு பிரச்சனையும் கிடையாது, எனக்கு அப்போ என்னது இல்லை, எனக்கு டாக்டர் தேவையில்லைன்னு அர்த்தம். அப்போ ஒரு கூட்ட மக்கள் அப்படி இருந்தார்களா? இன்னொரு பக்கத்திலே இயேசு கிறிஸ்து யாரிடத்துல நெருங்கி பழகினார்களோ அவர்கள் உலக பார்வையில கொடும் பாவிகளாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து உணர்ந்த போது, ஆமா ஆண்டவரே, நாங்கள் பாவிகள் தான், எனக்கு இதுல இருந்து விடுதலை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அது இயேசு கிறிஸ்துவை சார்ந்து கொண்டவர்களாக இருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களாக இருந்தார்கள். அதற்காக இயேசு கிறிஸ்துவிடத்திலே சேர்ந்து கொண்டார்கள். அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அவருடைய பாவங்கள். அப்போ நான் பாவிதான், இந்த பாவியின் மேல் எனக்கு கடவுளுடைய இரக்கம் தான் எனக்கு தேவை என்று சொல்லி வந்தார்கள். அப்படி வந்தவர்களை ஆண்டவர் மன்னிக்கிறார். மன்னித்து அவர்கள் நீதிமான்களாக கடவுளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னால், நான் இவ்வளவு கொடூரமான பாவமாக இருந்தாலும் அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றால் அந்த பாவம் இல்லை, அது நான் செய்த பாவங்கள் எல்லாம் தொலைந்து போயிட்டு, அந்த பாவங்கள் இல்லை, நான் செய்யாத மாதிரி அதான் மன்னிக்கப்பட்டு நீக்கப்பட்டது. அப்போ நான் இப்பொழுது எனது கடவுளால் நீதிமானாக்கப்பட்டேன். காரணம், நான் செய்த பாவங்கள் எல்லாம் கடவுள் இல்லாமல் பண்ணிவிட்டார். ஆனால் இன்னொரு கூட்டம் நாங்கள் பாவமே செய்யவில்லை என்று சொல்லி கொண்டிருக்கும் போது கடவுளால் அவர்களுக்கு உதவி செய்ய முடியவில்லை. உலக ஒப்பீட்டின் அடிப்படையிலே ஒருவேளை இவர்கள் செய்கிறதை காட்டிலும் அவர்கள் செய்த பாவம் சின்னதாக தெரியலாம். ஆனால் அவர்கள் தங்கள் மனித அடிப்படையில் ஒப்பிடுவதன் அடிப்படையிலே அவர்கள் தங்களை குற்றமற்றவர்களாக காண்பிப்பது நிமித்தம் கடவுளுடைய உதவியை அவர்கள் விரும்பவில்லை. ஆகவே கடவுள் அவர்களுக்கு உதவி செய்ய முடியவில்லை. மாறாக இங்கே ஒரு கூட்டம் கடவுள் பாவத்தை உணர்த்தும் போது
அல்லது கடவுள் அவர்களோடு பழகும் போது நாங்கள் பாவிகள் என்பதை உணர்ந்து கொள்ளுகிறார்கள், ஒத்துக்கொள்ளுகிறார்கள், அதிலிருந்து விடுதலையை விரும்புகிறார்கள். அதனால் பாவம் மன்னிக்கப்பட்டு அவர்கள் நீதிமன்களாகிறார். அப்போ இப்போ பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? சகையுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவன் சொல்லுகிறான், நான் இனிமே எப்படி செய்ய மாட்டேன், நான் செஞ்சதுக்கெல்லாம் என்னது, நான் என்னால் பாதிப்பு நான் இனிமேல் என்னது இதே போன்று தவறான வழியிலே போக மாட்டேன். காரணம் என்னது, நான் செய்த தவறு என்பதை உணர்ந்து கொள்கிறேன். மாறாக நான் தவறான வாழ்க்கை வாழ்ந்தேன் அல்லவா, அந்த காலத்திலே வாழ்ந்த தவறால் பாதிக்கப்பட்டவர்கள் இருப்பார்கள் அல்லவா, அந்த பாதிப்பை என்னால் முடிந்த அளவுக்கு சரி செய்கிறேன். அநியாயமா வாங்கினதுண்டா அது என்னது, யாரிடத்துல எந்த வாங்கினோ அது 4 மடங்கா திருப்பி கொடுக்கிறேன், அதுதான் சரி செய்கிறேன் என்று சொல்லுகிறான். மாற்றம். அப்ப இயேசு கிறிஸ்து சொல்லு, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இந்த வீடு காப்பாற்றப்பட்டது என்று சொல்லுகிறார். காரணம் அங்கே மனம் திரும்புதல். இங்கே ஒரு பெண் தான் பாவி என்பதை உணர்ந்து இந்த பாவத்தை மன்னிப்பதற்கு இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் முடியும். நான் செய்தது பாவம் தான், நான் இவ்வளவு நாட்கள் என்னது கொடுமையான பாவம் செய்து கொண்டிருந்தேன், இந்த உலகம் எல்லாம் என்னை பாவியாக பார்க்கத்தக்க விதத்திலே வெளிப்படையாகவே பாவம் செய்து கொண்டிருந்தேன். இந்த பாவத்திலிருந்து என்னது, நான் இப்படி இந்த பாவத்தை செய்து கொண்டே இருக்கிறேன், இதெல்லாம் என்னது தப்பே கிடையாது, இப்படியே நான் வாழ்ந்து விடுகிறேன், இதுலதான் எனக்கு நல்ல வருமானம் வருது என்று சொல்லி இருக்காமல், ஆண்டவர் இந்த நான் செய்தது பாவம் தான், நான் செய்தது தவறுதான் என்று ஒப்புக்கொண்டதோடு மட்டுமல்லாமல், இந்த பாவம் அடுத்த வீட்டுல இயேசு கிறிஸ்து இருக்கும் போது அந்த இடத்துக்கு போய் இந்த தன்னுடைய பாவத்தை மன்னிப்பதற்காக, அல்லது இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை இந்த பாவம் மன்னிக்கப்படும் என்று சொல்லி அங்கு சென்று என்ன செய்கிறாள், கடவுள் மீது அன்பு காட்டுகிறாள். அப்போ அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுங்க, இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுங்க. இப்போ அவள் என்ன செய்யவில்லை, என்னுடைய பாவத்தை கடவுள் வெளிப்புறமாக அம்பலப்படுத்துகிறாரே என்று சொல்லி எல்லாம் அதெல்லாம் அவளுக்கு கவலை அல்ல. மாறாக கடவுள் என்னிடத்திலே என்னுடைய பாவத்தை மன்னிக்க முடியும், அவள் இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே என்னுடைய பாவத்தை மன்னிக்க முடியும், ஆக இவரிடத்துல நான் அதிக அன்பு காட்ட வேண்டும், அவர்தான் என் அன்புக்கு தகுதியானவர் என்கின்ற ஒரு நிலைப்பாடை அவள் எடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவால் மன்னிக்கப்பட்ட பெண்ணுக்கு இயேசு கிறிஸ்து சொல்லி அனுப்புகிற ஆலோசனை என்னது, இப்போ இனிமே என்னது பாவம் செய்யாது என்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவால் காப்பாற்றப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்து எதற்கு பழகுகிறார் என்று சொன்னால் பாவத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக பழகுகிறார். அப்படி விடுதலையாகிறவர்கள் கடவுளால் பாவம் மன்னிக்கப்பட்டதன் அடிப்படையிலே அவர்கள் நீதிமான்களாக மாறுகிறார். இப்போ பாவம் செய்யாமல் இருப்பதனால் அல்ல, மாறாக செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டதனால் நீதிமான்களாக மாறுகிறார். இப்போ நீதிமான்களாக மாறின பின்பதாக, அப்போ முன்பதாக நான் செய்த என்னது பாவியாக இருந்து, இப்போ கடவுளிடத்திலே வந்து விட்டேன், கடவுள் தான் பாவத்தை மன்னிக்க கூடியவர், இந்த பாவம் எனக்கு வேண்டாம் என்கிறதை உணர்ந்தான் இவ்வளவு பேரும் இந்த பாவிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்தார்கள். நான் செய்தது பாவம், அது தவறு, அது அப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்தது தப்பு என்பதை உணர்ந்ததனால் தான் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்தார்கள். அதனால்தான் இயேசு கண்ணீர் வடித்து அழுகிறார். இன்னொரு பெண் என்னது கூனி குறுகி நிற்கிறார். இந்த சகையு என்ன பண்ணுகிறான், நான் செய்தது தவறு என்கிறதை உணர்ந்ததனால்தான் நான் இனிமே செய்ய மாட்டேன் என்று சொல்லுகிறான். அப்போ இவ்வளவு நாட்கள் செய்தது தவறு, அந்த தவறிலிருந்து விடுதலை வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்தவர்கள். அப்படி வந்தவர்கள் பவுல் கொடுக்கிற ஆலோசனை என்னவென்றால், ரோமர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தீர்கள், ஆகவே நீங்கள் விரும்பி பாவம் செய்து கொண்டு வந்தீர்கள். கடவுள் இறங்கி வந்தார், உங்களுக்கு பாவத்தை உணர்த்தினார், அந்த பாவத்திலிருந்து விடுதலை தர அவர்தான் போதும் அவர் என்பதை உங்களுக்கு வழிகாண்பித்தார். ஆகையால் நீங்கள் அந்த பாவத்தை மன்னிப்பு பெறுவதற்காக இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்தீர்கள், நீங்கள் மன்னிக்கப்பட்டீர்கள், நீங்கள் நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். இப்பொழுது உங்களுக்கு என்னது உபதேச சட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு, அதுக்கு மனப்பூர்வமாக கீழ்ப்படிந்தீர்கள். அப்போ இனிமேல் நாங்கள் இருந்து கடவுள் எங்கள் பாவங்களை மன்னித்த இயேசு கிறிஸ்துவுக்கே கீழ்ப்படிவோம் என்று சொல்லி மனப்பூர்வமாக நீங்கள் கீழ்ப்படிந்தீர்கள். ரோமர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள், உங்கள் மாம்ச பலவீனத்து நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரமாணம் அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்க. அப்போ அன்னைக்கு நீங்கள் உங்கள் உடல் உறுப்புகளை எல்லாம் பாவம் செய்வதற்காகவே பயன்படுத்தி வந்தீர்கள், பின்பு உண்மை உணர்ந்து இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்தீர்கள், மன்னிப்பு பெற்றீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள், இயேசு கிறிஸ்துடைய உபதேசத்துக்கு கீழ்ப்படுவோம் என்று நினைக்கிறீர்கள். அப்போ முன்னே நீங்கள் உங்கள் உடல் உறுப்புகளை தீமை செய்வதற்கு ஒப்புக் கொடுத்தது போல இன்றைக்கு உங்கள் உடல் உறுப்புகளை
நன்மை செய்வதற்கு, நீதி செய்வதற்கு பயன்படுத்துங்கள். பாவத்துக்கு நீங்கள் அடிமைகளாக இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாக இருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியத்தினாலே அக்காலத்திலே உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அப்போ உங்களுக்கு என்னது? அன்னைக்கு செய்தது தப்பு, அது வெட்கத்துக்குரிய காரியம் என்று தோன்றுகிறது. அப்போ காரணம் நீங்கள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் விடுதலை பெறும்படியாக வந்தவர்கள். ஆகவே அன்னைக்கு செய்தது மிக மோசமான காரியம், வெட்கமான காரியம் என்று தோன்றுகிறது. அதனால் பலன் கிடைக்கவில்லை. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதால் உங்களுக்கு பலன் உண்டு. அன்னைக்கு செய்த காரியம் என்னது? உங்களுக்கு வெட்கத்தை தான் கொடுக்கிறது. இன்னைக்கு நீங்க நினைச்சு பார்க்கும்போது, இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்ததால், நீதிக்கு அடிமைகளானதால் உங்களுக்கு பலன் உண்டு. அது என்ன பலன்? பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவிலே நித்திய ஜீவன் என்று சொல்லி பவுல் இங்கே சொல்லுகிறார். இப்போ இயேசு கிறிஸ்துவிடத்துல வரும்போது இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு பலன் தருகிறார். என்ன? பரிசுத்தமாகுதல் என்கின்ற பலன். பரிசுத்தமாகுதல் என்று சொல்லும்போது அது ஒரு ப்ராசஸ். காரணம், நாம் இந்த உலகத்திலே நாம் சரீரத்திலே இருக்கிறதுனால, இந்த சரீரம் என்னது? நமக்கு ஆண்டவர் நல்ல விருப்பத்தை தந்திருந்தால் நாம் இனிமே பாவம் செய்யக்கூடாது என்கிறதற்கு அடிப்படையில தான் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வருகிறோம். அப்படி இருந்தாலும் இந்த சரீரம் என்னது? வேறு காரியங்களுக்கு இழுத்துக்கொண்டே போகும். ஆகவே இந்த சரீரத்தின் மேல் வெற்றி என்கிறது ஒரு ப்ராசஸ். நம்ம பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்க, பரிசுத்தமாகுதல் ஒரு இன்னைக்குள்ளதை விட நாளைக்கு அடுத்த கட்ட வளர்ச்சி என்கின்ற அடிப்படையில வளர்ந்து கொண்டிருக்கின்ற காரியம். இப்போ வளர்ச்சி தானே தவிர என்னது தேய்கிற ஒரு காரியம் அல்ல, வீழ்ச்சி அல்ல. இப்போ அது வளர்ந்து கொண்டு போகிறது. அப்போ இன்றைக்கு ஒரு மனிதன் கடவுளால் காப்பாற்றப்பட்டிருக்கிறான் என்று சொன்னால், அப்படியே அடுத்த நாளில் இருந்து இன்றையிலிருந்து என்னது? ஒவ்வொரு நாளும் என்னது? குணாதிசயங்கள், நல்ல குணாதிசயங்கள் அவனுக்குள்ளாக வளர்ந்து கொண்டே போகிறான். பரிசுத்தமாகுதல் அவனுக்குள்ளாக வளர்ந்து கொண்டே போகிறது. இப்படி வளர்ந்து கொண்டே போகும்போது அவன் தான் கிறிஸ்தவனாக இருக்கிறான். அப்போ இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் வளர்ந்து கொண்டே போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. காரணம், அவர்கள் வந்ததே பாவத்திலிருந்து விடுதலையாகி தான் வந்திருக்கிறார்கள். விடுதலையாகி வந்தவர்கள், காரணம் விருப்பப்பட்டு விடுதலையாகி வந்தவர்கள் கடவுள் கொடுத்த பலன், பரிசுத்தமாகுதல் கடவுள் கொடுக்கிற பலனா இருக்குது. அந்த அடிப்படையில வளர்ந்து கொண்டு போகிறார். அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட கூட்டத்திலே ஒருத்தன் வித்தியாசமாக வளராமல் இருக்கிறது, வளர்வதற்கு எதிரான ஒரு செயல், ஒரு பாவத்திலே இருக்கும்போது முந்தைய நிலைமையில ஒருத்தன் இருக்கிறான் என்று சொன்னால் அவன் அவன் ஒன்றிகள் கிறிஸ்தவனாக இருக்க வாய்ப்பு இல்லை. அப்படித்தானே? இல்லை என்று சொன்னால் தெரியாமல் விழுந்து விட்டான் என்றான். தெரியாமல் விழுந்தவன் அவன் என்னது? இது தப்பு என்று சொல்லி உடனடியாக ஐயோ அவனாகவே உணர்ந்து கொள்வான். ஆனால் ஒருத்தன் பல நாட்களாக அதே தவறுல இருக்கிறான் என்று சொன்னால் அவன் ஏமாற்றி கொண்டிருக்கிறான் என்று அர்த்தம். அதை பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்திலே. அப்படித்தான் கொரிந்து சபையில ஒருத்தன் இருக்கிறான். உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டு என்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறது. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறானே. அஞ்ஞானிகள், கடவுளை அறியாதவர்களுக்குள்ளாக கூட சொல்லப்படாத உபச்சாரியம் இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை உங்களை விட்டு நீக்காமலும், இப்படிப்பட்ட காரியம் செய்தவன் தான் நீங்கள் துக்கப்படாமலும் எப்படி இருக்கலாம்? காரணம், அப்படிப்பட்டவன் சபையை விட்டு நீக்கப்பட வேண்டியவன். காரணம் கிறிஸ்தவம் என்பது நான் ஏற்கனவே சொன்னேன், அவன் பாவத்துல இருந்தவன் தான். இயேசு கிறிஸ்து தேடி வந்து அது பாவத்தை உணர்த்தி இது தப்பு என்பதை உணர்ந்து மனம் திரும்பி வருகிறதான் விடுதலை. அப்ப விடுதலை பெற்றம் என்பதாக வளர்ந்து பரிசுத்தத்திலே வளர்ந்து கொண்டிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட கூட்டத்திலே ஒருத்தன் விபச்சாரத்தை பிரசித்தமாக செய்வது என்பது என்னது? அது வளர்ச்சியே அல்ல. இது ஒரு அடிப்படைக்கு ரொம்ப மோசமான ஒரு பாவம். அப்படிப்பட்ட பாவத்திலே ஒருத்தன் நீண்ட நாட்களாக இருக்கிறான் என்று சொன்னால் அவன் ஒன்றுக்கு ஏமாற்றி கொண்டிருக்கிறவனாக இருக்க முடியும், கிறிஸ்தவன் என்கின்ற பெயர்ல. ஆகவே அப்படிப்பட்டவனை உங்கள் சபையை விட்டு நீக்க வேண்டும். நீங்க ஏன் நீக்காமல் இருக்கிறீர்கள் என்று சொல்லி கேட்கிறான். அப்படிப்பட்டவனை உடனடியாக நீக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். அவனை அது சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்வது உங்களுடைய ஐக்கியத்தை விட்டு நீக்கி போடுதல் என்பது சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்தலுக்கு சமம். சாத்தானுடைய கைகளில் ஒப்பு கொடுப்பது. அப்பொழுது உங்கள் ஐக்கியத்தை விட்டு நீக்கப்படும் போது ஒருவேளை அவன் உணர்வடையலாம். பொதுதான் ஒருவேளை கடவுளுடைய அன்பு என்னவென்று அவனுக்கு புரிய வரலாம். அது நிமித்தம் என்னது? ஒருவேளை ரொம்ப கூட இருக்கிறவர்களுடைய அன்பு ஒருவேளை கூட இருக்கும் போது தெரியாது, பிரிந்து போன பிறகு தெரியும் அல்லவா? அந்த லாஜிக் தான் பவுல் இங்கே அப்ளை பண்ணுகிறோம். என்னது? நீங்கள் அவனை விட்டு விடுங்கள். ஒருவேளை அவன் பிரிந்து போன என்பதாக என்னது உணர்வடைந்து இதுதான் கடவுளுடைய அன்பு என்ன என்பதை உணர்ந்து கொண்டு அவன் கடைசி நாளில் ரட்சிக்கப்படலாம். ஆகவே இப்பொழுது என்னது? அவனை புறம்பை தள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு தான் எழுதுகிறார்.
விபச்சாரக்காரரோட கலந்திருக்க கூடாது என்று சொல்லிவிட்டு, இதை இயேசு கிறிஸ்து அன்றைக்கு கலந்திருந்தார் அல்லவா, அப்படிப்பட்ட மக்களோடு பழகினார் அல்லவா, அதுக்கு இங்கு முரணாக இருக்கிறது போல தோன்றலாம். பவுல் இங்கே முரண்படவில்லை. இயேசு கிறிஸ்து எதற்காக அங்கே அவர்களோடு பழகினார்? அவர்களை மனம் திரும்ப அழைக்கும்படியாக. அது இந்த உலகத்திலே இருந்தவர்கள். மாறாக இங்கு பவுல் எழுதுகிற காரியம், சகோதரர் எனப்பட்ட ஒருவர் சபைக்குள்ளாக நான் ரட்சிக்கப்பட்டு வந்து விட்டேன் என்று சொல்லி வந்து கொண்டு ஆனால் பாவத்திலே இருக்கிற ஒரு நபர். அது இங்க பவுல் தெளிவாக சொல்லி, விபச்சாரக்காரரோட கலந்திருக்க கூடாதுன்ற நிருபத்திலே உங்களுக்கு எழுதினேன். ஆனாலும் இந்த உலகத்தில் உள்ள கடவுள் ரட்சிக்கப்படாத இந்த உலகத்திலே மற்ற அநேக மக்கள் இருக்கிறார்கள் அல்லவா, விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர், இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாது என்றுதான் எழுதவில்லை. இந்த உலகத்திலே அப்படிப்பட்ட மக்களோடு நீங்க பழகக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்னு தான் எழுதல. அப்படியானால் என்னது, நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதா இருக்குமே. இந்த உலகத்திலே பாவிகளாக கருதப்படுகிறவர்கள், கடவுளை அறியாதவர்கள், அவர்களோடு நீங்க பழகக்கூடாது, அவர்களோடு நீங்க கலந்திருக்க கூடாதுன்னு நான் எழுதல. காரணம், அவர்களோடு நீங்கள் பழகலாம். பழகலாம் என்று சொன்னால் எந்த அடிப்படையில் என்றால், இயேசு கிறிஸ்து பழகிறது போல அவர்களை மனம் திரும்ப அழைக்க வைக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில். மற்றபடி இயேசு கிறிஸ்து பாவிகளுக்கு விலகினவராக இருந்தது போல நாம் அவர்களோடு பழகினாலும் அவர்களுக்கு விலகினவர்களாக, அவர்களுடைய வழிகளை பின்பற்றாதவர்களாகத்தான் இருக்க வேண்டும். சரி, அப்போ இந்த உலகத்திலே உள்ள மக்களுக்கு, ஒரு மக்களிடத்திலே நாம் என்ன செய்யலாம்? அவர்கள் எப்படி இருந்தாலும் என்னது, அவர்களோடு என்னது கலந்திருக்கலாம் என்று சொன்னால், அவர்கள் செய்கிற அந்த செயலுக்கு உடன்பட்டவர்களாக அல்ல இயேசு கிறிஸ்துவை போல. மாறாக ரட்சிக்கப்பட்டு வந்து விட்டேன் என்கின்ற ஒரு கூட்டம் இருக்கிறதல்ல, கிறிஸ்தவ கூட்டம். அதற்குள்ளாகவும் நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லிக்கொண்டு ஒருத்தன் இப்படிப்பட்ட பாவங்கள்ல இருந்தால், அதாவது ரொம்ப மோசமான வளர்ச்சி என்பது என்னது, இது வெளிப்புறமான செய்கிற இந்த பாவங்களை விட்டு உள்ளுக்குள்ளாக நாளுக்கு நாள் அந்த சுபாவத்தில் ஏற்படுகிறது தான் வளர்ச்சி. ஆனால் வெளிப்புறமாகவே செய்யக்கூடிய பாவங்களிலிருந்து சிக்கி கொண்டிருக்கிறவர்கள் என்ன இல்லை, இன்னும் பரிசுத்தமாகுதலுக்கே வரவில்லை. அப்படிப்பட்டவர்களும் என்ன, சபைக்குள்ளாக ஒருத்தன் இருக்கிறான் என்று சொன்னால், ஆனால் நான் கிறிஸ்தவன் தான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், அதான் சகோதரன் எனப்பட்ட ஒருவன், கிறிஸ்தவன் எனப்பட்ட ஒருவன் அப்படி இருக்கிறான், உபச்சாரக்காரனாக இருக்கிறான், பொருளாசைக்காரனாக இருக்கிறான், விக்கிரக ஆராதனைக்காரனாக இருக்கிறான், கொள்ளைக்காரனாக இருக்கிறான், உதாசீனப்படுத்துகிறவனாக இருக்கிறான், அப்படி ஒருத்தன் இருக்கிறான்னா அவனுக்கிட்ட கலந்திருக்க கூடாது, அவனோட என்னது சாப்பிடவும் கூடாது. இதுதான் பவுல் சொல்லுங்க. பவுல் எந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவுக்கு முரண்படவில்லை. மாறாக தன்னை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த போன்ற நிலை இருக்கிறவர்களோடு நீங்கள் கலந்திருக்க கூடாது. காரணம், அவர்கள் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் என்னது மனம் திரும்ப வேண்டும். இந்த பவுல் இந்த தீர்ப்பை கொடுக்கிறார் அல்லவா கொரிந்தியர் புத்தகத்திலே, அந்த மனிதன் இப்படி இந்த தீர்ப்பு நிமித்தம் மனம் திரும்பினான், அவர்கள் சபையை விட்டு விலக்கினார்கள், அவனும் என்ன செய்கிறான், மனம் திரும்பினான். அதை குறித்து பவுல் சொல்லும் போது 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்திலே பவுல் எழுதியிருக்கிறார், நீங்கள் துக்கப்படும்படிக்கு எழுதாமல் உங்கள் மேல் நான் வைத்த அன்பின் மிகுதியை நீங்கள் அறியும்படிக்க மிகுந்த அதிக கண்ணீரோடு உங்களுக்கு எழுதினேன். துக்கம் உண்டாக்குனவன், அன்றைக்கு துக்கம் உண்டாக்குனவன், அந்த தவறு செய்தவன் உங்களுக்கு மட்டுமல்ல எனக்கும் என்னது துக்கம் உண்டாக்குனா, நான் உங்கள் மேல் எல்லார் மேலும் அதிக பாரம் சுமத்தாதபடிக்கு இதை சொல்ல, அப்படிப்பட்டவனுக்கு அநேகரால் உண்டான இந்த தண்டனை போதும். இந்த தண்டனை என்னது போதும், அவனுக்கு கொடுக்க. தண்டனை என்றால் என்ன? தண்டனை கொடுத்தார்கள், அவனை என்னது அடித்தார்களா, கல்லால் எறிந்தார்களா? இல்லை, சபையை விட்டு நீக்கி வைத்தார்கள். அப்போ அந்த தண்டனை தான் என்னது, அவன் திருந்தி இருக்கிறான், அந்த தண்டனை போதும், அவன் துக்கப்பட்டிருக்கிறான். ஆதலால் அவன் அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடிக்கு நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும். அப்போ அவன் என்னது அந்த செயலுக்காக துக்கப்பட்டு இருக்கிறான். அப்ப துக்கப்பட்டான் என்றால் அவன் மனம் திரும்பி இருக்கிறான் என்று அர்த்தம். அப்போ அதுக்கு மேல என்னது, இன்னும் என்னது, துக்கப்பட்டவனுக்கு மறுபடியும் என்னது தண்டனை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் அதிக துக்கம் கொடுக்கப்படும்படிக்கு என்னது அவனை தொடர்ந்து தள்ளி வைத்துக் கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அந்த துக்கம் அவனுக்கு என்னது, அவன் துக்கப்பட்டான், இனி அதிக துக்கத்திலே அமழ்த்தாதபடிக்கு அவனுக்கு என்னது மன்னிக்க வேண்டும், மன்னித்து நீங்க ஆறுதல் செய்ய வேண்டும். அந்தபடி உங்கள் அன்பை அவனுக்கு காண்பிக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். நீங்கள் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்திருக்கிறோ என்று உங்களை சோதித்தரும்படி இப்படி எழுதுங்க. எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன், மேலும் எதை நான் மன்னிக்கிறேனோ கிறிஸ்துவ நிமித்தம் மன்னிக்கிறேன் என்று சொல்லி பவுல் எழுதுகிறதை பார்க்க முடியும். அப்போ பவுல் இங்க என்ன எழுதுகிறார் சொன்னால், ஒருவன்
திருந்தும்படிக்கு சபைக்குள்ளாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் இப்படி மோசமான விஷயத்துல இருக்கும்போது அவனு என்னது அவனோடு கலந்திருக்க கூடாது. நீங்கள் கலந்திருப்போம் என்று சொன்னால் அவன் செய்கிற செயலுக்கு நான் அங்கீகாரம் கொடுக்கிறேன் என்று அர்த்தம். மாறாக அவன் செய்கிற தவறை சுட்டி காட்ட வேண்டும். காரணம், கிறிஸ்தவன் என்று சொன்னால் விட்டு வந்தவன் தான் கிறிஸ்தவன். விட்டு வந்து வளர்ச்சிக்கு நேராக போய்கொண்டிருக்கிறவன் தான் கிறிஸ்தவன். மாறாக வளர வேண்டிய இடத்திலே அவனும் கெட்டு மற்றவர்களும் கெடுக்கும் விதமாக ஒரு மோசமான பாவ செயலில் இருக்கிறான் என்று சொன்னால் அவனை தள்ளி வைக்க வேண்டும் தான் பவுலுடைய தீர்ப்பாக இருக்கிறது. ஆகவே அவன் என்னது, உங்களை விட்டு நீக்குங்கள் என்று சொன்ன அவன் மனம் திரும்புகிற பட்சத்திலே, அவன் துக்கப்பட்டான் என்று தெரியும் பட்சத்திலே அதை அவனுக்கு மன்னிக்கும்படியாகவும் பவுல் எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். இதுதான் பவுலுடைய ஒரு தீர்ப்பாக இருக்கிறது. ஆகவே பவுல் சொல்லும் போது 1 தீமோத்தேயுல சொல்லுகிறார், இப்படி கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் அல்லவா? வளரும் போது எடுத்த உடனடியாக என்னது, எல்லா குணங்களும் இப்ப இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட நாளைக்கு என்னது, எனக்கு இவ்வளவு நாட்கள் மோசமான இடத்திலிருந்து இப்பொழுதுதான் கடவுளால் விடுதலையாக்கப்பட்டு ஆண்டவர் பரிசுத்தமாகுதலை தருகிறார். பரிசுத்தமாகுதல் என்றாலே ஒரு வளர்ச்சி. பரிசுத்தமாகுதல் அது ஒரு ப்ராசஸ். அப்ப அந்த ப்ராசஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கிறது. பொறுமை கொஞ்சம் கொஞ்சமாக வளரும். அந்த பொறுமை எடுத்த உடனே இன்னைக்கு என்னது பொறுமை வராது, அப்படித்தானே? பொறுமையிலே வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இன்னைக்கு கொஞ்சம் விஷயத்துல பொறுமையா இருக்கிறது, நாளைக்கு இன்னும் கொஞ்சம் விஷயத்துல எக்ஸ்ட்ரா பொறுமை வரும். அப்படி வளர்ந்து கொண்டு இருக்கிற பட்சத்திலே இந்த உலகத்திலே மற்ற மக்கள் எல்லாரும் இருப்பார்கள் அல்லவா? அவர்களால் மற்ற உலகத்திலே எல்லா விதமான கடவுளை அறியாத மக்கள் எல்லாம் இருப்பார்கள் அல்லவா? அவர்கள் எல்லாருக்கும் முன்பதாக ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு வாழ்க்கை, அந்த அளவிற்கு, அதாவது கடவுளுக்கு முன்பாக ஒரு ஸ்டாண்டர்டான வாழ்க்கை ஒரு மனிதனால என்ன செய்ய முடியும்? அந்த ஸ்டாண்டர்டுக்கு என்னது ரீச் என்கிறது அது ஒரு பெரிய வளர்ச்சி. அதுக்கு நாம் முழுமையாக மறுரூபமாக்கப்பட வேண்டும். கடவுளுக்கு முன்பாக நிற்கக்கூடிய அந்த தகுதியை அடைய வேண்டும் என்ற குணாதிசயத்திலே. ஆனால் இந்த மனித உலகத்திலே மற்ற யாருமே குற்றம் படுத்தாத அளவிற்கு ஒரு வளர்ச்சியை ஒரு நாளிலே அடைய முடியும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே. அந்த வளர்ச்சி அடைந்த பின்பதாகத்தான் ஒரு மனிதன் மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடிய ஒரு தகுதியை அடைய முடியும் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். அந்த வளர்ச்சி அடைவதற்காக சில காலங்கள் ஆகும் அல்லவா? அது வரைக்கும் காத்திருக்க வேண்டும். மற்றபடி ரட்சிக்கப்பட்ட உடனடியாகவே என்னது, அவன் என்ன செய்யக்கூடாது, மற்றவனுக்கு போதிக்கக்கூடிய நிலைமைக்கு வரக்கூடாது என்றுதான் இங்கே பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனம், அவன் இருமாப்பு அடைந்து பிசாசு அடைந்த ஆக்கினையிலே விழாதபடிக்கு நூதன சீசனா இருக்கக்கூடாது, புதிய சீசனா இருக்கக்கூடாது. அவன் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனாக இருக்க வேண்டும். அப்போ ஒருத்தன் நான் பழைய வாழ்க்கையை விட்டு நான் கிறிஸ்தவத்துக்கு வருகிறேன் வந்தேன் என்று சொன்னால் உடனடியாக என்னது, அவன் முழுவதும் என்னது அந்த ஒரு ஸ்டாண்டர்ட், மற்ற மனிதர்களால் சாட்சி படுக்க அந்த ஸ்டாண்டர்டுக்கு ஆகவில்லை. சுத்தமாகுதல் இப்பதான் பெற்றிருக்கிறான், வளர வேண்டும், பிராக்டிஸ் செய்து வளருவான். இப்படி வளர்ந்து சில குணாதிசயங்கள் எல்லாம் முழுவதுமாக தேர்ந்தவன் என்பதாக அந்த குணாதிசயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. குற்றம் சாட்டப்படாதவனாக இருக்க வேண்டும், ஒரே மனைவியுடையவனாக இருக்க வேண்டும், அந்நியரை உபசரிக்கிறவன், புதக சமர்த்தன், அடிக்கிறவனாக எல்லாம் இருக்கக்கூடாது, இழிவான ஆதாயத்தை சண்டை பண்ணுகிறவனாக இருக்கக்கூடாது, பொறுமை உள்ளவனாக. இந்த குணாதிசயங்கள் எல்லாம் வந்த பிறகு இந்த குணாதிசயங்கள் ஓரளவுக்கு மற்ற மனிதர்களுக்கு முன்பாக ஒரு சாட்சியாக நிற்கக்கூடிய அளவிற்கு அந்த ஸ்டாண்டர்ட் அட்டெண்ட் பண்ண பிறகுதான் என்னது சீசனாக ஏற்படுத்தணும். மற்றபடி புதிய சீசன் என்னது இப்ப வந்துட்டான் உடனே என்னது அவன் மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடிய தகுதி கிடைத்து விடாது, நூதன சீசனாக இருக்கக்கூடாது. காரணம், அவனுக்கு இருமாப்பு வரும், பெருமை வரும். இருமாப்பு அடைந்து பிசாசு அடைந்த தண்டனையை பெற்றுக்கொள்ள வாய்ப்பு உண்டு. மட்டுமல்ல, அவன் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறம்பான வெளியே உள்ள மக்களால சாட்சி பெற்றவனாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் போதிக்கக்கூடிய நிலைமைக்கு வர வேண்டும். அல்லாதபடி சும்மா திறமை இருக்கிறது என்கின்ற அடிப்படையிலே போதகர்களாக வருகிற பட்சத்திலே அது எப்படி இருக்கிறது, நிந்தனையிலும் பிசாசிலும் கண்ணியிலும் விழுவார்கள். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனாக இருக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் அது போதகராக வேண்டும். அப்போ அல்லாத பட்சத்திலே என்னது அவர்கள் விழுந்து போக வாய்ப்பு உண்டு என்று சொல்லி பவுல் சொல்லுங்க. அப்போ இதுதான்
பவுல் வைத்திருக்கிற ஸ்டாண்டர்ட். இது பவுல் வைத்திருக்கிற ஸ்டாண்டர்ட் அல்ல. பவுலுடைய வார்த்தை என்பது கடவுளுடைய வார்த்தை.